ஊரெல்லாம் தூங்குன இந்த அமைதியான நேரத்துல நம்ம 2 பேரும் மட்டும் தனியா இப்படி நிலாவை ரசிக்கிறதெல்லாம் எவ்வளவு சுகமான அனுபவம் இல்ல மேடம்? ஏய், என்ன சொல்ற நீ? இப்படி நீயும் நானும் மட்டும் தனியா உட்கார்ந்து நிலாவை ரசிக்கிறதெல்லாம் உனக்கும் பிடிக்குமா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மேடம்? இதெல்லாம் லவ் பண்ற எல்லாருக்குமே இருக்கிற நார்மலான ஆசை தானே. ஆமா, நீங்க என்ன திடீர்னு இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க? நீங்க எக்ஸைட் ஆகுறத பார்த்தா இந்த ஆசை உங்களுக்கு ரொம்ப நாளாவே இருக்கும் போலயே. ஆ, ஆ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா தான் கேட்டேன். ம். ஏ வேலா, ம். சொல்லுங்க மேடம். நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயும் நானும் டெய்லி இந்த மாதிரி தனியா மனசு விட்டு பேசணும். அதான் உங்க டைரியில் எழுதியிருக்கீங்களே மேடம். கவலைப்படாதீங்க, உங்க ஆசை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஏய், என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு தோன்ற மாதிரி உனக்கு தோணலையா? ஏன் உன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டேங்கிற? மத்தவங்க கிட்ட நீ இப்படி இருந்தாலும் என்கிட்ட மனசை திறந்து பேசணும். ம்? நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நான் எப்படி நடந்துக்கணும், இப்படி உன்னோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொன்னாதான் நானும் நல்ல பொண்டாட்டியே நடந்துக்க முடியும். நீயும் நானும் தனியா நம்ம வீட்ல நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். அப்போ உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு உனக்கு பிடிச்ச பொண்டாட்டியா நான் இருக்கணும். உனக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லு? எனக்கு எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மேடம், திடீர்னாலாம் இப்படி வெக்கப்படாதீங்க. அங்க பாருங்க மேடம், நிலாவே டல் ஆயிருச்சு. வேலா, எந்த பிரச்சனையும் இல்லாம இப்படியே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். மேடம், எதுக்கு மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் மறக்கணும்னு தான் நீங்க வந்திருக்கோம். இல்ல வேலா, என்னால அது கடந்து வேற எதையுமே யோசிக்க முடியல. இப்ப கூட பாரு, உன் கூட தனியா இருக்கிறது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுலயும் ஆனந்தி முகம் வரும்போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு.